பார்க்க போகிறது வந்து கொடுக்கல் வாங்கல் இடம்பெறல். கொடுக்கல் வாங்கல் இடம்பெறல்னு சொல்றது வந்து அனைத்து வணிகங்களும் ஏனையோர்களுக்கு விற்பனை செய்வதற்காக பொருட்கள் சேவைகளை உற்பத்தி செய்தல் கொள்வனவு செய்தலை குறிக்கிறது. அவை நுகர்வுப் பொருட்களாக கைத்தொழில் பொருட்களாக இருக்க முடியும். இறுதி பயன்பாட்டுக்காக நுகர்வோர் கொள்வனவு செய்யும் கால்நடை பாதுகாப்பு பொருட்களுக்காக உதாரணங்களாகும். நுகர்வுப் பொருட்கள் உற்பத்தி செய்வதற்காக பயன்படுத்தும் ஏன்னா வணிகங்கள் வந்து ஏனையோர்களுக்கு விற்பனை செய்வதற்காக பொருள்கள் சேவைகளை கொள்வனவு விற்பனை செய்வதை குறிக்கும். வணிகங்கள் ஏனையோர்களுக்கு விற்பனை செய்வதற்காக பொருட்கள் அல்லது சேவைகளை கொள்வனவு செய்தல் அல்லது விற்பனை செய்தலை குறிக்கும். அதாவது எல்லா வணிகங்களும் தனது லாபத்தை உயர்த்தி கொள்வதற்காக அல்லது வருமானத்தை உயர்த்தி கொள்வதற்காக பொருட்கள் சேவைகளை கொள்வனவு செய்கின்றது. அப்படின்னா மெயின் நிறுவனம் உற்பத்தி நிறுவனத்துக்கிடமிருந்து அதற்கான பொருட்களை வந்து வணிகங்கள் கொள்வனவு செய்து இந்த வணிகங்கள் கொள்வனவு செய்து அதை வந்து கொள்வனவாளர்கள் இருக்காங்க தானே, இந்த கொள்வனவாளர்களுக்கு விற்பனை செய்யுது. அதைத்தான் இது குறிக்குது. அதாவது வணிகங்கள் ஏனையவர்களுக்கு விற்பனை செய்வதற்காக பொருட்கள் சேவைகளை கொள்வனவு விற்பனை செய்வதை குறிக்கும். அதாவது இப்போ சொல்கிற மாதிரி சொன்னால், இப்போ நான் ஒரு வணிகத்தை தொடர்ந்து நடத்திக்கிட்டு போகிறேன். இப்போ எனக்கு இந்த மார்க்கர் பென் வேணும்னா, சரியா, இந்த மார்க்கர் பென் எனக்கு வேணும்னா நான் இந்த மார்க்கர் பென் நிறுவனத்துக்கிட்டமிருந்து GXIN மார்க்கர் நிறுவனத்துக்கிட்டமிருந்து கொள்வனவு செய்யணும். இந்த மார்க்கர் பெண்ணை கொள்வனவு செஞ்சு இந்த மார்க்கர் பென் கிட்ட இருந்து கொள்வனவு செஞ்சு மார்க்கர் பென் நிறுவனத்துக்கிட்டமிருந்து கொள்வனவு செஞ்சு அதை வணிகத்தில் ஒரு ஸ்டாக் ஒன்று வாங்கி வச்சுக்கிட்டு பண ரீதியான அடிப்படையில் ஏனையோர்களுக்கு அதை விற்பனை செஞ்சு லாபத்தை உழைக்கிறது தான் கொடுக்கல் வாங்கல் இடம்பெறுது. வணிகத்துக்கிட்டமிருந்து பொருட்களை கொள்வனவு செய்கிறது வந்து கொள்வனவனும் வாங்கணும். அதை ஏனையோர்களுக்கு அதாவது கொள்வனவாளர்களுக்கு மக்களுக்கு விற்பனை செய்வதற்காக விற்பனை செய்கிறதும் கொடுக்கல் வாங்கல் இடம்பெறல்னு சொல்லலாம். இப்போ நம்ம பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு விற்பனை இடம்பெறல், அடுத்து கொடுக்கல் வாங்கல் இடம்பெறல், லாபத்தினால் நட்டத்தினால் ஊக்கப்படுத்தப்படல், அடுத்து வந்து இடர்வு காணப்படல். இப்போ முதல் ரெண்டும் பார்த்தாச்சு, விற்பனை அல்லது பரிமாற்றம் இடம்பெறல் பார்த்தாச்சு, கொடுக்கல் வாங்கல் இடம்பெறல் பார்த்தாச்சு. இப்போ வணிகத்தின் பண்பான மூன்றாவது விஷயமாக உள்ளதை லாபத்தினால் அல்லது நட்டத்தினால் ஊக்கப்படுத்தப்படலை இப்போ பார்க்க போகிறோம் இல்லையா.
லாபத்தினால் ஊக்கப்படுத்தப்படும். லாபத்தினால் ஊக்கப்படுத்தப்படும். லாபம் அல்லது நட்டத்தினால். லாபத்தினால் அல்லது நட்டத்தினால். ஊக்கப்படுத்தப்படும். லாபத்தினால் அல்லது நட்டத்தினால் ஊக்கப்படுத்தப்படும்னா வணிகம் வணிகத்தின் பிரதான நோக்கம் லாபம் வளர்ப்பதும் செல்வம் சேர்ப்பதுமாகும். வணிகத்தின் பிரதான நோக்கமாக காணப்படுகின்றது. லாபம் வணிகத்தின் பிரதான நோக்கமாக காணப்படுவது தான். வணிகத்தின் பிரதான நோக்கம் மனித தேவை விருப்பங்களை பூர்த்தி செய்வதும், ரெண்டாவது லாபம் உழைப்பதும் தான். சில வணிகங்கள் இருக்கு சேவை நோக்கத்தை அடிப்படையாக கொண்டது. லாப நோக்கத்தும் அவங்களுக்கு லாபமும் கிடைக்கும், ஆனால் அவங்கள்ட்ட பிரதான நோக்கம் சேவை நோக்கமாக காணப்படும். வணிகத்தின் பிரதான நோக்கமாக லாபம் உழைப்பதும் காணப்படும். அடுத்து சில வணிகங்கள் சேவை நோக்கத்தை கொண்டவை. அதுக்குத்தான் லாபம் அல்லது நட்டத்தினால் ஊக்கப்படுத்தல்னு சொல்றாங்க. இப்ப கேள்வியில் உங்களுக்கு இருக்கும், வணிகம் ஏன் லாபத்தை நோக்காக கொண்டு நடாத்தி செல்லணும்? அது உங்களுக்கு கேள்வி ஒன்றா இருக்கும். நட்டம் அடையிறதுக்கு வணிகங்கள் பிரதான நோக்கத்தை கொண்டு இருக்காது, ஆனால் லாபம் உழைக்கிறத பிரதான நோக்கமாக கொண்டிருக்கும். ஏன் வணிகம் பிரதான நோக்கமாக லாபத்தை கொண்டிருக்கு, அதை பற்றி இப்போ பார்ப்போம். What is the reason? What is the reason? வணிகம் லாபம் உழைக்க. வணிகம் உழைக்க என்னென்ன காரணம் செல்வாக்கு செலுத்துது? ஃபர்ஸ்ட் வணிக வாய்ப்புகளை பெற்றுக்கொள்வதற்கு. வணிக வாய்ப்புகளை பெற்றுக்கொள்வதற்கு இப்போ நான் முதல்ல சொன்ன வாக்கில் தான் வணிக வாய்ப்புகளை பெற்றுக்கொள்வதற்குன்னு சொல்கிறதுக்கு என்ன காரணம்னா, ஒரு நிறுவனம், அதாவது இப்போ நான் உதாரணத்துக்கு இந்த ப்ளூ கலர் மார்க்கப் பெண்ணை வச்சுங்களேன். இந்த ப்ளூ கலர் மார்க்கப் பெண்ணுக்கு மக்களிடமிருந்து அதிக வரவேற்பும் நன்மதிப்பும் ஒரு உயர்ந்த மனப்பாங்கும் காணப்படுது அந்த மார்க்கர் மேலே, சரியா? ஆனால் இந்த மார்க்கர் பெண் நம்ம வணிகத்தில் மட்டும்தான் இருக்குது, சரியா? நம்ம வணிகத்தில் ஒரு கட் பண்ணி வச்சுங்களேன், நம்ம வணிகத்தில் மட்டும்தான் இருக்குது, சரியா? இந்த மார்க்கெட் பெண்கிட்ட அதிக கேள்வி எழும்புறனால அதிகமான ஸ்டாக்கே நம்மக்கிட்ட இருக்குது. அதனால் மக்கள் நம்மக்கிட்ட இருந்து இந்த மார்க்கெட் பெண்ணை வாங்கிட்டு போகிறாங்க. வாங்கிட்டு போகிற டைமில் அதிகமாக கேள்வி எழும்புது, சரியா? அதிகமாக கேள்வி எழும்புறனால நம்ம வணிகத்தில் அனைத்து மார்க்கரை விட ஒப்பீட்டளவில் இது மிக கூடிய அளவு அல்லது பாரிய அளவில் இந்த மார்க்கர் அதிகமாக நிறுவனத்திடமிருந்து கொள்வனவு செய்யப்படுகிறது. அதனால தான் இந்த மார்க்கர்னால தானே நம்ம வணிகம் அவ்வளோ ஃபேமஸாக இருக்குது. அதனால்
நம்ம வந்து இப்போ இந்த மார்க்கருக்கு அதிக கேள்வியும் எழும்புது. அதனால் வணிகத்தின் வாய்ப்புகளை பெற்றுக்கொள்வதற்கு அல்லது வணிகம் வந்து அதிகளவு லாபத்தை உழைத்து கொள்வதற்காக அந்த வாய்ப்பை மிஸ் பண்ணக்கூடாதுன்னு உற்பத்தி நிறுவனத்துக்கிட்டமிருந்து இந்த மார்க்கரை வந்து அதிகளவு கொள்வனவு செஞ்சு வச்சுக்கிறது தான். அதிகளவு கொள்வனவு செஞ்சு ஒரு நம்மளுக்கு உழைக்கத்தக்க வருமானத்தை பெற்றுக்கொள்வதற்காக ₹1 ₹2 லாபத்தை கொஞ்சம் கூட்டி இந்த மார்க்கரை விற்பனை செஞ்சுக்கணும். கிடைக்கிற சான்ஸை மிஸ் பண்ணக்கூடாது மாதிரி கிடைக்கிற கேள்வி எழும்புகிற நேரமே மார்க்கரை வாங்கி அது விற்பனை செய்கிறது தான் வணிக வாய்ப்புகளை பெற்றுக்கொள்வதற்கு வந்து லாபம் உழைக்கப்படுது. இப்போ நம்ம வணிகம் வந்து லாபம் உழைக்காட்டி நம்ம அந்த நிறுவனத்துக்கிட்ட இருந்து இந்த மார்க்கர் பெண்ணை வாங்குறதுக்கு நம்மக்கிட்ட இருந்து அந்த காசு பெற்றுக்கொள்வது ரொம்ப சிரமம். அதே நம்ம நட்டத்தை நோக்கி போனால் வணிகத்தை நடாத்தி மெயின்டெனன்ஸ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஒரு செலவு ஒன்று ஏற்படும். அதே மாதிரி இந்த மார்க்கர் பென் வாங்குறதுக்கான கஷ்டம் நம்மளுக்கு ஏற்றுக்கொள்ள கொஞ்சம் கடினமாக இருக்கும். அதே நம்ம லாபத்தை நோக்கி போனால் வணிகத்தை மெயின்டைன் பண்ணவும் அதிகளவு மார்க்கரை ஸ்டாக் வாங்கி வச்சுக்கிறதுக்கும் நம்மளுக்கு இலகுவாக இருக்கும். அதுதான் வணிக வாய்ப்புகளை பெற்றுக்கொள்வதற்கு வந்து லாபம் மேல் அதிகளவு தாக்கத்தை செலுத்துதுன்னு இப்போ பார்த்தோம். நம்மளுக்கு லாபம் இருந்தால் தான் அதிகளவான மார்க்கெட்டுகளை கொள்வனவு செஞ்சு அந்த வாய்ப்பை மிஸ் பண்ணாமல் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக காணப்படும். ரெண்டாவது வந்து வணிக கர்வங்களை கட்டி எழுப்புவதற்கு. வணிக கர்மங்களை கட்டி எழுப்புவதற்கு. வணிக கருமங்களை கட்டி எழுப்புவதற்குனா இப்போ முதல்ல சொன்னவங்களை தான் வணிகத்தை மெயின்டைன் பண்ணுறதுக்கு, அதாவது வணிகத்துக்கு தேவையான மெயின்டெனன்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு வாகனம் வச்சுருந்தா அந்த வாகனத்தின் மூலமாக வணிகத்துக்கு தேவையான பொருட்களை கொண்டு வர்றது, இல்லாட்டி வணிகத்தை நம்ம ஒரு வணிகம்னு வச்சுருக்கணும் வைங்களேன். நம்ம வந்து டிஸ்கோன்னு ஒரு வணிகத்தை வச்சுருக்கோம். டிஸ்கோ சீரியஸ் கம்பெனின்னு ஒரு வணிகத்தை வச்சுருக்கணும் வைங்களேன். இப்போ அந்த வச்சுருக்க டைமில் வணிகத்தில் நிறையா மார்க்கர்ஸ், நிறையா பொருட்கள் எல்லாம் காணப்படும். நம்ம எல்லா பொருட்களையும் நம்ம போய்ட்டு நேரடியாக நிறுவனத்துக்கிட்டேருந்தே வாங்க அப்படின்னா மெயின் உற்பத்தி நிறுவனத்துக்கிட்டே இருந்தே வாங்குறதுலே ஒவ்வொன்று பெரிய கடைகள் இருந்தும் இல்லாட்டி புக் ஷாப்கள் இருந்தும் சில புக்ஸ் கொப்பி எல்லாம் வாங்குவோம். அந்த கொப்பிகளை வாங்கிறதுக்கு நம்ம ஒரு வாகனம் வச்சுருங்களேன். அந்த வாகனத்தை ஓட்டிகிட்டு போகிறதுக்கு நம்மளுக்கு பெட்ரோல் வேணும். அந்த பெட்ரோலுக்கான செலவு இல்லாட்டி நம்ம வணிகத்தை தொடர்ந்து நடாத்திட்டு போவோம். எந்த ஒரு அசுத்தமும் இல்லாமல் சுத்தமாக மெயின்டெனன்ஸ் பண்ணிட்டு போகவும் நம்ம ஒரு ஃபேன் போட்டோன்னு வாங்கலேன். வணிகத்துக்கு ஒரு ஏசி ஒன்று போட்டோம். அந்த ஏசிக்கான மின்சார கட்டணம், தொலைபேசி கட்டணம், ஒவ்வொரு செலவுகள் இருக்கும் தானே. அந்த தொலைபேசி கட்டணம், மின்சார கட்டணம், அந்த வாடகை ஒரு வாடகையாக இருந்தால் அது ஒரு வாடகை கட்டடமாக இருந்தால் அதுக்கான வாடகை எல்லாத்தையும் தொடர்ந்து மெயின்டைன் பண்ணிட்டு போக நம்மளுக்கு லாபம் வந்து மிக 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 அவசியமாக லாபம் தேவைப்படும். ஏன்னா வணிகம் வந்து லாபம் கிடைச்சா மட்டும்தான் அதற்கான பொறுப்புக்களை நம்மளால் தீர்க்க முடியும். மின்சார கட்டண பொறுப்பு, எல்லா பொறுப்பையும் நம்ம லாபம் முழிச்சா மட்டும்தான் வணிக கர்மங்களை கட்டி எழுப்புவதற்கு. இல்லாட்டி ஒரு வணிகத்தை ஒரு விரிவாக்குறதா இருந்தாலும் நம்மளுக்கு வந்து ஒரு லாபம் மிக அவசியமானதாக தேவைப்படுகிறது. அடுத்து வந்து சமூக நலன் சேவைகளில் ஈடுபடுவதற்காக. சமூக நலன்
சமூக நலன் சேவைகளில் ஈடுபடுவதற்காக சமூக நலன் சேவைகளில் ஈடுபடுவதற்காகன்னு சொல்கிறது வந்து இப்போ ஒரு வணிகம் வந்து அளவுக்கு அதிகமான ஒரு விற்பனையை வந்து இப்போ ஒரு மரக்கறி கடை வச்சுருந்தா அதிகளவான லாபத்தை பெற்றுக்கொள்ளுது. சரியா? அந்த அதிகளவான லாபத்தை பெற்றுக்கொள்கிற நேரம் இப்போ சமூக நலன் சேவைகளில் ஈடுபடுவதற்குனா ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்கிறது, சுற்றுச்சூழலை பாதுகாப்பதற்காக